வெல்கம் டு குக் வித் சோஃபி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெஜ் பீஸா எப்படி பண்ணுறோன்றதை நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பீட்சா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 3/4 கப் மாவு எடுத்துருக்கிறேன், மைதா மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் மைதா மாவு இல்லைன்னா கூட கோதுமை மாவு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இதை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய், அப்படி இல்லைன்னா எண்ணெய், அதை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் சேர்த்து. ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாவு மிக்ஸ் பண்ண பிறகு இப்படி பிடிச்சி பாருங்கள். பிடிச்சா இந்த இப்படி பிடிப்படுற மாதிரி வரணும். அதுக்கேற்ற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் எடுத்துருக்கேன் இல்லையா 3/4 கப்பு மாவு, அதுக்கு 4 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் கரெக்டாக இருக்கும். இதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்த 3/4 கப் மாவுக்கு 4 டீஸ்பூன் தயிர் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு சப்போஸ் அது பத்தாத மாதிரி இருக்குது, மாவு ட்ரையாக இருக்குன்னா நீங்கள் கூட கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தயிரை. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம சாஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 4 பூண்டு பல், 4 இல்லைன்னா 5, ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதுவும் போட்டு இதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்திருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறினோன்னே இதை ஒரு ஜாரில் மாற்றி இதை கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டு நல்லா மையாக அரைச்சி ரெடி பண்ணிட்டோம் அந்த பேஸ்ட்டு. இப்போ சாஸ் ரெடி பண்ணலாம். ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கணும். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட் அதில் இது பண்ணிடலாம், ஊற்றிடுங்க. இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே தக்காளி வெங்காயம் இதை நல்லா வதக்கிட்டோம் இல்லையா, அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கிண்டியாச்சு. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓரியானோ, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதே ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அதோடு மட்டும் விட்டுறலாம். இதையும் நல்லா சேர்த்து கலந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை கிண்டிடலாம்.
இப்போ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் நம்ம மாற்றிடலாம். ஒயிட் சாஸ் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் அதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, இந்த மைதா மாவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். மைதா மாவு கருகிடாத அளவுக்கு எண்ணெயில் போட்டு, நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நீங்கள் நெய் இருந்தாலும் ஊற்றலாம். மைதா மாவு இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவும் இதில் போட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மைதா மாவு கருகாத அளவுக்கு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா இதில் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வறுத்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கணும். காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, இல்லை காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி, இதில் வந்து பாலை ஊற்றி அடிப்பிடிக்காத அளவுக்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு, இந்த மைதா மாவு கட்டி சேர்ந்துடாத அளவுக்கு இதை நல்லா கிண்டி விடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டோன்னே பார்த்தீங்களா, நல்லா ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆகிக்கிட்டு வருது. ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்மளோட 2 சாஸுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம அதை எடுத்து பீஸாவை ரெடி பண்ணிடலாம். மாவும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பீஸா ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் கொஞ்சோண்டு ஆயில் இல்லைன்னா நெய் விட்டுக்கிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பீஸா மாவு, அதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அகலத்துக்கு இதை தேய்ச்சி எடுத்தாச்சு. தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த பிளேட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரே கூட வச்சுக்கலாம். பீஸா ட்ரே கூட இருக்குது, பீஸா ட்ரே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் நெய் இல்லைன்னா ஆயிலை அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் ஆயில் அப்ளை பண்ண பிறகு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா பீஸாக்கு மாவு, அதை இந்த பிளேட்டில் வச்சு நல்லா இந்த ஓரத்துலாம் கொஞ்சம் தடியாக வர்ற மாதிரி இது நல்லா இதில் அமுக்கி விட்டுக்கலாம். நடுவில் கொஞ்சம் மெல்லிசாவும் ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச் தடிமனாக உள்ள அளவுக்கு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்போர்க் ஸ்பூன் எடுத்து லைட்டாக மாவுக்குள்ளே, அப்போ தான் சாஸ் எல்லாம் இறங்கி பீஸாவோட டேஸ்ட் வந்து எல்லா பக்கமுமே நல்லா கிடைக்கும். இது மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு கொஞ்சம் இதை அழுத்தி விட்டுக்கலாம் மாவை. மாவு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நம்ம ஃபஸ்ட்டு ரெட் சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு இதில் மேலே அப்படியே கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுறலாம். இந்த ரெட் சாஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஒரு 1 or 2 மந்த்துக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. கொஞ்சம் ஓரத்தில் இந்த மாவு தெரிகிற மாதிரி விட்டுட்டு இதை நடுவில் ஃபுல்லாக இந்த ரெட் சாஸை நல்லா அப்ளை பண்ணலாம். ரெட் சாஸ் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, இப்போ அதுக்கு மேலே ஒயிட் சாஸ் இதையும் அப்ளை பண்ணி விடலாம். ஃபஸ்ட்டு மாவு தெரிகிற மாதிரி ரெட்டு விட்டுருக்கோம் இல்லையா, இந்த ஒயிட் சாஸ் அப்ளை பண்ணும்போது ஒயிட் சாஸ் போட்டு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பீஸா மேலே போடுறதுக்கு நான் வந்து கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பீஸா மேலே இதெல்லாம் வச்சு பீஸாவை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடலாம். இப்போ வெஜிடபிள்லாம் வச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ்னால் வேறு எதுவும் இல்லை, மிளகா வத்தலை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துருக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்ட பிறகு இது மேலே அப்படியே கொஞ்சம் ஓரியானா வந்து
அதையும் அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இது இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கிறேன். அதை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா அது வந்து ஹீட் ஆகட்டும். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா பீஸா பிளேட்டு, அதை அப்படியே உள்ளே வச்சிடலாம். இதை உள்ளே வச்சாச்சு. இப்போ இதை சிம்மில் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ பீஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பிளேட்டை வெளியே எடுத்தாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஆனோடனே இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பீஸா கட்டர் இல்லைன்னா ஒரு நைஃப் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். இதில் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சேனல் அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ.